தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா 30 செகண்ட்ஸ் தான் நம்மளால வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்க முடியும். அதுக்கு மேல நம்ம வாட்ஸ்அப்ல வந்து வைக்க முடியாது. அப்படி வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து நம்ம கட் பண்ணி தான் வந்து வாட்ஸ்அப்ல வைக்கிற மாதிரி இருக்கும். சோ இது மாதிரி பண்ற பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். கரெக்டாவே கட் பண்ணி நம்மளால வந்து வைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல எப்படி வந்து லாங்கர் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ட்ரிக் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4 நிமிஷம் வீடியோ கூட ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் வீடியோ கூட உங்களால வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சுக்க முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா கரெக்டா 30 செகண்ட் தான் நம்மளால வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்க முடியும். அதுக்கு மேல வைக்கணும் நம்ம வந்து கட் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா வந்து எப்படி இந்த லாங்கர் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளார போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் ஏதாச்சும் வந்து உள்ளார வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வீடியோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு 1 நிமிட் இருக்கிற ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 53 செகண்ட் உள்ள ஒரு வீடியோ வந்து நான் இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டிக் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிக் ஐக்கானை கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்ஸ்டாகிராம்னா உங்களுக்கு வந்து 15 செகண்ட் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப்னா பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வரும். ஃபேஸ்புக்னா ஒரு 20 செகண்ட்ஸ். ஸ்னாப்சாட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 60 செகண்ட் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம்னு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே உங்களால் அதில் வந்து எடிட் கூட பண்ணிக்க முடியும். அதாவது கட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது வாட்ஸ்அப் நீங்கள் எந்த சோஷியல் மீடியான்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் வந்து டிக் ஐக்கான் கொடுக்கணும். அதில் வந்து வாட்ஸ்அப் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கானை கொடுத்து டிக் பண்ணிக்கிட்டேன். டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அப்படியே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன்லோட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பேர் இதை வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பேக் பண்ணிட்டீங்க. அது வந்து சேவ்டு ஸ்டோரின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பில் வந்து கட் பண்ண அதாவது ஸ்ப்ளிட் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதெல்லாம் நீங்கள் வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அப்படியே திருப்பி அதை வந்து உங்களோட ஸ்டேட்டஸில் வைக்கினாலும் இந்த 3 டாட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்படியே ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். உங்களோட வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இதில் வந்து பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்னால எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு உற்சாகமா இருக்கும். உங்களோட நண்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சோ வாட்ஸ்அப்ல எப்படி வந்து லாங்கர் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்றது உங்க நண்பர்களுமே தெரிஞ்சுக்கிட்டும். அதனால மறக்காம உங்க நண்பர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணலாம். அடுத்தடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். அப்படி எதுவும் உங்களுக்கு வந்து பர்சனலான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல போற நீங்க அந்த ஐடி கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரிப்ளையும் வந்து கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.